அருணகிரிநாதர் சிற்றின்பத்தில் தொடங்கி பேரின்பம் வரை திருவண்ணாமலையின் வீதிகளில் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் அருணகிரிநாதர். வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தும் இளமையின் வேகத்தால் சிற்றின்பங்கள் எனும் மாயையில் விழுந்தார். ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை, இழந்த உடல்நலம், எஞ்சியிருந்தது அவமானம் மட்டுமே. வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்ட அந்த நொடியில் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறித் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார். அந்தக் கணத்தில்தான் அதிசயம் நிகழ்ந்தது. அவர் கீழே குதிக்கும்போது யாரோ ஒரு கரம் அவரைத் தாங்கிப் பிடித்தது. அது சாதாரண மனிதக் கரம் அல்ல, அது அருமுகனின் திருக்கரம். முத்தைத்தரு பத்தித் திருநகை முருகப் பெருமான் அவரே அவருக்கு அடியெடுத்துக் கொடுத்தார். அன்றுவரை தடம் மாறியிருந்த அருணகிரிநாதரின் நாவிலிருந்து அன்று முதல் தமிழின் மிகச்சிறந்த சந்தப் பாடல்கள் வெளிப்பட்டன. மாற்றம். ஒரு மனிதன்தான் செய்த தவறுகளிலிருந்து மீண்டு இறைவனைச் சரணடைந்தால் அவன் எவ்வளவு பெரிய நிலையை அடைய முடியும் என்பதற்கு அருணகிரிநாதரே சாட்சி. திருப்புகழ் எனும் மந்திரம் வெறும் பாடல்கள் அல்ல, இவை ஒவ்வொன்றும் தாள அமைப்போடு கூடிய மந்திரங்கள். இன்றும் பலர் தங்களின் துன்பங்களைப் போக்கத் திருப்புகழை ஒரு மருந்தாகக் கருதிப் பாடுகின்றனர். ஏன் நீங்கள் இதைத் தெரிந்து கொள்ள வேண்டும்? நமது முன்னோர்கள் விட்டுச் சென்ற வெறும் கதைகள் மட்டுமல்ல இவை. இவை ஒவ்வொரு மனிதனின் வாழ்விற்கும் தேவைப்படும் மிகச்சிறந்த பாடங்கள். போராட்டங்கள், தடுமாற்றங்கள் நிறைந்த இந்த நவீன காலத்தில் மன அமைதி பெற அருணகிரிநாதரின் வரலாறு ஒரு சிறந்த வழிகாட்டி. இத்தகைய வரலாற்றுச் சுவடுகளையும் ஆன்மீகத்தின் ஆழமான இரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு ஆன்மீகப் பயணத்தில் எங்களுடன் பயணியுங்கள். அருணகிரிநாதரின் வரலாற்றில் உங்களுக்குப் பிடித்த பகுதி எது? அல்லது அவர் பாடிய பாடல்களில் உங்களுக்குத் தெரிந்த ஏதேனும் ஒன்றைப் பற்றி நாம் விரிவாகப் பேசலாமா?